Hi friends, welcome to Sri Vinayaka Tuition Center. நம்ம போன வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம். டே 1 இன்றைக்கி டே 2ல் தான் இருக்கும். டே 1ல் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி டே 2ல் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா வந்து மெமரி பண்ணிக்கணும், நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தான் அதை வந்து நம்ம பேச முடியும்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து நல்லா பேச முடியுங்க. அதுக்கான ப்ராக்டிஸை டே 2 நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்குன்னு ஒன்று கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது சரியாக இல்லையான்னு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து ஸ்போக்கன் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம டே 2க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தங்க. ஃபார் அப்படின்னா இக்காக, வித் உடன், ஃப்ரம் இருந்து, அபவுட் பற்றி. இந்த வேர்டு இல்லாமல் ஒரு சென்டென்ஸு நமக்கு வராது. நிறைய பேர் இந்த ஃபாரு, இந்த டூவு, வித்து, ஃப்ரம்மு இந்த மாதிரி வேர்டெல்லாம் எப்படி போடணும், எங்கே போடணும், எந்த இடத்துல போடணுன்னே தெரியலையே அப்படின்னு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான மீனிங். இப்போது இது பாருங்கள். மீ அப்படின்னா என்னை, யூ அப்படின்னா உன்னை, ஹிம் அப்படின்னா அவனை, ஹர் அப்படின்னா அவளை, தெம் அப்படின்னா அவர்களை, அஸ் அப்படின்னா எங்களை. இதை நல்லா வந்து மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிஸாக பார்க்க போகிறோம். இது ரெண்டையும் நல்லா நீங்கள் வந்து மனசில் பதிய வச்சிட்டிங்கன்னா அடுத்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், உங்களால் ஈஸியாக வந்து ஸ்போக்கன் வந்து பேச ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சேட் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணுங்கள். பேசும்போது இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். எப்போதுமே அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகும். இன்றைக்கி என்ன தான் பேச தெரிஞ்சிருந்தாலும் அந்த பயத்தினாலே நிறைய பேர் பேசுகிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. சரி வாங்க, இப்போ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த இக்கு அப்படின்னா டூ அப்படிங்கிறத ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்போது கற்றுக்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மீ, யூ, ஹிம் இதெல்லாம் வந்து மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. டூ அப்படின்னா இக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதை நம்ம சேர்த்து வரும்போது எப்படி வந்து நமக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது டு மீ, உனக்கு டு யூ, அவனுக்கு டு ஹிம், அவளுக்கு டு ஹர், அவர்களுக்கு டு தெம், எங்களுக்கு டு அஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். மகேஷ்க்கு அப்படின்னா டு மகேஷ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு நிறைய வந்து அந்த இங்கிலீஷில் வந்து பேசுகிறதுக்கு தடுமாறுறது காரணமே இந்த மாதிரி டூ அப்படிங்கிறது நம்ம எதுக்கு போடணும், எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லைங்களா. அப்போது இந்த இக்கு அப்படின்னு எந்த இடத்துலலாம் வருதோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற இந்த வேர்டை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த இதை எழுதணும்னா ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். இப்போ அடுத்தது வந்து ப்ராக்டிஸ் பார்க்கலாங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அப்படின்னா இக்காக, அதாவது எங்கெங்கெல்லாம் இந்த காக அப்படின்னு வருதோ அந்த இடத்துல ஃபார் போடணும். இப்போ பாருங்கள், இப்போது இதில் பாருங்கள். எனக்காக, ஃபார் மீ, உனக்காக, ஃபார் யூ,
அவனுக்காக, for him. அவளுக்காக, for her. அவளுக்காக, for them. எங்களுக்காக, for us. இப்போது இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் இந்த இடத்துல இந்த வேர்டு தான் வரும் அப்படிங்கிறத உங்களால் கரெக்டாக எழுத முடியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? ஐ ஆம் வெயிட்டிங். இந்த இடத்துல டேஸ். இந்த இடத்துல என்ன வரும்? உனக்காக. இங்கே எங்கே இருக்குது உனக்காக? இங்கே பாருங்கள், உனக்காக. அப்போ என்னது? ஃபார் யூ. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? ஃபார் யூ. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு வேளை நான் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவனுக்காக, ஃபார் ஹிம். நான் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஃபார் ஹர், அவளுக்காக. இந்த மாதிரி அந்த இடத்துல என்ன வேர்டு வருதோ அதுக்குரிய மீனிங்கை நம்ம ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். இப்போ இந்த இதுக்கெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸுன்னு இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு தெரிஞ்சால் போதும். இதை நம்ம கரெக்டாக எழுதிடலாம். இந்த மாதிரி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களே மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி வெளிப்படுத்தலாம்? நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு. சரிங்களா? இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் நீ எனக்காக வருவியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் உனக்காக வருவேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி எனக்காக செய்வியா, அவனுக்காக செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்காக இந்த விஷயத்தை பண்ணுவியா, இல்லை அவனுக்காக செய்வியா சொல்லு அப்படின்னா உனக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபார் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா மெசேஜில் பேசலாம். இப்படி சின்ன சின்ன வேர்டாக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் ஃப்ளூயண்ட்டாக சென்டென்ஸாக அவங்களால பேச முடியும். இப்போது அடுத்ததாக பாருங்கள், வித் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது அந்த இதை வச்சு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். என்னுடன் அப்படின்னா வித் மீ, உன்னுடன் வித் யூ, அவனுடன் வித் ஹிம், அவளுடன் வித் ஹர், அவர்களுடன் வித் தெம், எங்களுடன் வித் அஸ். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். ராமுவுடன், இப்போ ஒரு பேர் வருது இந்த இடத்துல. ராமுவுடன், சீதாவுடன், காயத்ரியுடன் அப்படின்னு பேரோடு வரும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வித்து ராம், வித்து காயத்ரி, வித்து கார்த்தி, இப்படி என்ன பேர் வருதோ அதை நம்ம எழுதணும். அப்போ உடன் அப்படின்னு வந்துட்டால் நமக்கு என்ன பண்ணணும்? இந்த வித் அப்படிங்கிற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இருந்து அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஃப்ரம் அப்படிங்கிறத நம்ம போட்டுறணும். இப்போ பாருங்கள், என்னிடம் இருந்து ஃப்ரம் மீ, உன்னிடம் இருந்து ஃப்ரம் யூ, அவனிடம் இருந்து ஃப்ரம் ஹிம், அவளிடம் இருந்து ஃப்ரம் ஹர், அவர்களிடம் இருந்து ஃப்ரம் தெம், எங்களிடம் இருந்து ஃப்ரம் அஸ். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். என்னிடம் இருந்து ஃப்ரம் மீ, உன்னிடம் இருந்து ஃப்ரம் யூ, அவனிடம் இருந்து ஃப்ரம் ஹிம், அவளிடம் இருந்து ஃப்ரம் ஹர், அவர்களிடம் இருந்து ஃப்ரம் தெம், எங்களிடம் இருந்து ஃப்ரம் அஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்கள். ராமுவிடம் இருந்து, ராமுவிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ராம் அப்படிங்கிறத போட்டுக்கணும். இப்போது நம்ம
நல்லா இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது பற்றி அப்படின்னா அபவுட் அப்படின்னு அர்த்தம். இந்த பற்றி அப்படிங்கிற வேர்டை நம்ம எந்த இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த அபவுட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னை பற்றி அபவுட் மீ, உன்னை பற்றி அபவுட் யூ, அவனை பற்றி அபவுட் ஹிம், அவளை பற்றி அபவுட் ஹர், அவர்களை பற்றி அபவுட் தெம், எங்களை பற்றி அபவுட் அஸ். இப்போது இதுதான் சரிங்களா அபவுட் அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்னுடைய அம்மாவை பற்றி அப்படின்னா அபவுட் மை மதர். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டிலிருந்து நீங்கள் ஒரு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃப்ளூயண்ட்டாக இந்த 30 days முடிகிறதுக்குள்ளேயுமே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் கமெண்ட்டில் செஞ்சுட்டு போட்டு விடுங்க. அது கரெக்டாக இல்லைன்னு நம்ம செக் பண்ணலாம். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட்டு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹோம்ஒர்க்கு. இப்போது பாருங்கள் நண்பர்களே, ஹோம்ஒர்க்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்காக. ஒன்று, அவனிடமிருந்து, உனக்காக, அவனுக்கு, எங்களிடமிருந்து, ராமுவை பற்றி. இப்போது இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள், அது கரெக்டாக இல்லையான்னு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம தனித்தனியாக படித்தோம் இல்லைங்களா, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதுக்கு சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா மீண்டும் ஒரு முறை வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவாக ஆகிட்டு அடுத்தடுத்த கிளாஸை நீங்கள் கிளியராக கவனிக்கும் போது தான் உங்களால் இந்த 30 daysலேயே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் உங்களால் பேச முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பேசுகிறதையும் நீங்களே உணர முடியும். நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சரளமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் தான் உருவாக்கணும். அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டை ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிங்க. அப்போ தான் பெரிய வேர்டை நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக நார்மலாக எப்போதும் நம்ம தமிழ் பேசுகிற மாதிரியே உங்களால் அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.